கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனை பற்றிய செய்திகளை ஒரு தியானமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் 1ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியில், அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 3ஆம் ஆண்டிலிருந்து 7ஆம் ஆண்டு அந்த பகுதியிலே பிறந்திருக்கலாம் என்று வேத அறிஞர்கள் கணக்கிடுகிறார்கள். பரிசுத்த பவுல் சிசிலியா பட்டணத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்த தர்சு பட்டணத்திலே வாழ்ந்தவர். பரிசுத்த பவுலுக்கு சவுல் என்றும் பவுல் என்றும் 2 பெயர்கள் இருந்தன. அதை நாம் வேத புத்தகத்திலே படிக்கின்றோம். குறிப்பாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு பின்னதாக பவுல் என்றே அழைக்கப்படுகிறார். அதற்கு முன் சவுல் என்று அழைக்கப்படுகிறார். சவுல் என்ற பெயர் இஸ்ரவேலை ஆண்ட முதல் அரசனுடைய பெயர் சவுல். சவுலும் பவுலை போன்று பென்யமீன் கோத்திரத்தைச் சேர்ந்தவர். எனவே பவுலுடைய பெற்றோர்கள் தங்களுடைய நாட்டை ஆண்ட முதல் அரசனுடைய பெயரை தங்களுடைய மகனுக்கு அவர்கள் சூட்டியிருக்கலாம், சவுல் என்று. பவுல் என்ற பெயர் எப்படி வந்தது என்று நாம் யோசித்தால், பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துக்கு பின்னதாக யூதர் அல்லாத புற இனத்தவர், ஜென்டைல்ஸ் என்று சொல்லுவோமே, அவர்கள் மத்தியிலே தன்னுடைய பணியை செய்தார். எனவே யூதர்கள் அல்லாத புறவினத்தார் வாழ்கின்ற அந்த பகுதியிலே பணியை செய்த பரிசுத்த பவுல் அவர்களுக்கு சாதகமான ஒரு பெயராகிய பவுல், அதாவது ரோம பெயர். சவுல் என்பது யூத பெயர், பவுல் என்பது ரோம பெயர். எனவே அந்த ரோம பெயரை, லத்தீன் பெயரை தனக்கு அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் சொல்லலாம். எனவே சவுல் என்றும் பவுல் என்றும் பவுல் அப்போஸ்தலன் அழைக்கப்பட்டிருந்தார் என்பதை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளலாம். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனுடைய தொழில் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவர் கூடார தொழிலை செய்கிறவர். ஏனென்றால் அவருடைய பெற்றோர், குறிப்பாக அவருடைய தகப்பனார் அந்த தொழிலை செய்ததினாலே அவருடைய மகனாக பிறந்த பரிசுத்த பவுல் அதே தொழிலை செய்தார். அந்த காலகட்டத்தில் தகப்பன் என்ன தொழிலை செய்கிறாரோ அதே தொழிலைத்தான் மகனும் செய்ய வேண்டும் என்ற ஒரு நியதி இருந்தது. இது அதன்படி பவுலும் அதை செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். பரிசுத்த பவுல் இப்படியாக இருக்கும்போது கமாலியேல் என்ற யூத அறிஞர் அவரிடத்திலே கல்வி கற்றவர். கமாலியேல் சாதாரண ஒரு மனிதர் அல்ல, மிகப்பெரிய ஞானி, யூத அறிஞர், எல்லாவற்றையும் கற்றவர். அவரிடத்தில் பவுலும் கல்வி கற்றார் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்படி கல்வி கற்கும்போது பவுலுக்கு பல மொழிகள் தெரிந்ததையும் நாம் இப்போது அறியலாம். அப்போது பவுல் வாழ்ந்த காலத்தில் பேச்சு மொழியாக இருந்தது அரமேய மொழி. எனவே பவுல் அந்த மொழியை அறிந்திருந்தார். இன்னும் வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள், இயேசு பவுலோடு பேசும்போது அரமேய மொழியிலேயே பேசியிருக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள். எனவே அரமேய மொழியை பவுல் அறிந்திருந்தார். அடுத்ததாக அந்த வேத புத்தகம், யூதர்கள் வைத்திருந்த வேத புத்தகம் எபிரேய மொழியிலே எழுதப்பட்டிருந்தது. கமாலியேல் இடத்துல பவுல் அந்த கல்வியை கற்க வேண்டியிருந்தனால உறுதியாக எபிரேய மொழியை கண்டிப்பாக கற்றிருக்கக்கூடும். அடுத்ததாக தர்சு பட்டணத்திலே பவுல் வாழ்ந்தார். அங்கே கிரேக்க மொழி பேசக்கூடிய மக்கள் இருந்தார்கள். பவுலும் தன்னுடைய எல்லா நிருபங்களையும் கிரேக்க மொழியிலேயே எழுதினார். இப்படி பவுலுக்கு பல மொழிகள் தெரிந்திருக்கக்கூடும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அப்படி என்றால் அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, ஒரு வேத பண்டிதர். கமாலியரிடத்தில் கற்ற கல்வி சாதாரண ஒரு கல்வி அல்ல. ஒரு யூத ரபியாக
ஆகக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த கல்வியை பவுல் கற்றார். எனவே பவுல் எல்லா வகையிலையும் மிகச்சிறந்தவர். பக்தியிலே சிறந்தவர், கல்வி கற்றதிலே சிறந்தவர், அநேக மொழிகளை பேசுவதிலே சிறந்தவர், தங்களுடைய பக்தி வைராக்கியத்தை யூதர்கள் வைத்திருந்ததை கண்டு அதே போன்று வாழ்ந்து காட்டினவர். அவர் கலாத்தியர் 1 அதிகாரம் 10 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், என்னுடைய வயதுடைய அநேகரிலே அவர்களை காட்டிலும் நான் பாரம்பரியத்தை யூத நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை மிக பக்தி வைராக்கியத்தோடு கடைபிடித்து வந்தேன் என்று சொல்கிறார். எனவே மிகுந்த வைராக்கியமுடைய ஒருவராக இருந்தார். இப்படி அவர் யூத மார்க்கத்தில் பக்தி வைராக்கியம் கொண்டதினாலே இயேசு கிறிஸ்துவை அவர் மேசியாவாகவோ அல்லது மீட்பராகவோ ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இயேசுவுக்கு எதிரான ஒரு மனிதராக இருந்தார். அது மட்டுமல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களையும் இவர் சும்மா விடவில்லை. ஒரு சமயத்தில் தமஸ்குவில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டு அவர்களை பிடித்து வந்து அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பிரதான ஆசாரியரிடத்தில் ஒரு கடிதத்தை பெற்று தமஸ்கு செல்கிறார். அப்படி தமஸ்கு செல்லும்போது அந்த தமஸ்கு பாதையிலே தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுலை சந்திக்கின்றார். அப்போது பவுல் கேட்கிறார், நீர் யார் என்று கேட்கிறார். ஆண்டவரே, நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு என்று சொல்கிறார். அப்படி சொன்னபோது பரிசுத்த பவுல் ஆண்டவரிடத்தில் கேட்ட முதல் கேள்வி, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி கேட்டார். ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய சித்தத்தை பவுலுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் உறுதியாக நம்பலாம். ஏனென்றால் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 28 அதிகாரம் கடைசி அதிகாரம் இந்த கடைசி 2 வசனங்கள் 19-20 பார்ப்போம் என்றால், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதியாருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து பிதாகுமாரன் பரிசுத்த ஆவினாலே அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு போதித்த அனைத்தையும் அவர்களுக்கு நீங்களும் போதியுங்கள் என்று சொல்லி சொல்கிறார். இது உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆசை, அவருடைய சித்தம். எனவே ஆண்டவர் நிச்சயமாக இந்த ஆசையை, சித்தத்தை பவுலுக்கும் சொல்லியிருப்பார். நாம் 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 16 வசனத்தை படிக்கும்போது அங்கே பரிசுத்த பவுல் சொல்கிறார், நற்செய்தியை அல்லது சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை, நான் அதை அறிவிக்காவிட்டால் அது எனக்கு ஐயோ என்று சொல்கிறார். எனவே நற்செய்தியை அறிவிப்பதை தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனிதராக, ஊழியக்காரராக நற்செய்தியை பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் எங்கு சென்றாலும் சுமந்து சென்றார். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலத்திலே நாம் காண்கின்ற மிகச்சிறந்த சில காரியங்கள் என்னவென்றால், பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் தான் கிறிஸ்தவத்தை யுனிவர்சல் ரிலிஜனாக அவர் மாற்றினார். பரிசுத்த பவுல் ஆசியாவிலே தோன்றின கிறிஸ்தவத்தை ஐரோப்பா வரைக்கும் எடுத்து சென்றவர் பரிசுத்த பவுல். பரிசுத்த பவுல் மட்டும் இல்லாமல் இருந்தால் ஒருவேளை கிறிஸ்தவம் ஆசியாவிலே மட்டும் இருந்திருக்கக்கூடும், ஐரோப்பாவுக்கு அது சென்றிருக்க முடியாது. பரிசுத்த பவுல் அன்றைக்கு ஐரோப்பாவுக்கும் சென்று நற்செய்தி என்ற விதையை அவர் இட்டதினாலே இன்றைக்கு உலகம் முழுவதும் அது பரவி இருக்கிறது. எனவே இந்த அரிய செயலை செய்தவர் பரிசுத்த பவுல். கிறிஸ்தவத்தை உலக மக்களுக்கு எடுத்து காட்டின மிகப்பெரிய ஆண்டவருடைய ஊழியக்காரர். அவர் தங்களுடைய காரியங்களையெல்லாம் நிருபங்களிலே எழுதியிருக்கிறார். அவர் 3 மிஷனரி பயணங்களை செய்தார். அதை அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 13 அதிகாரத்திலிருந்து 26 அதிகாரம் வரைக்கும் உள்ள பகுதிகளை நாம் பார்க்கலாம். 3 மிஷனரி பயணங்கள். அப்படி போகும்போது பல திருச்சபைகளை அவர் உருவாக்கினார். பால் வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த சர்ச்சஸ் என்று சொல்லி
சொல்லக்கூடிய அந்த பெயருக்கு ஏற்ப பல திருச்சபைகளை அவர் உருவாக்கினார். பல மக்களை அவர் சந்தித்தார். அதோடு கூட கிரேக்க தத்துவ ஞானம், ஸ்தோயிக்க தத்துவ ஞானம் ஆகிய எல்லாவற்றையும் அவர் சந்தித்து கிறிஸ்துவே, கிறிஸ்தவமே சிறந்தது, அதுவே மீட்பை கொடுக்க முடியும் என்ற அந்த செய்தியை மிக தெளிவாக அவர் அங்கே சொன்னார். எனவே 3 மிஷனரி பயணங்களில் சபைகளை உருவாக்கி நற்செய்தியை பலருக்கு அறிவித்து, அதுவும் குறிப்பாக நற்செய்தியை பற்றி கேள்விப்படாத கிரேக்க தத்துவ ஞானிகளுக்கும் ஸ்தோயிக்க தத்துவ ஞானிகளுக்கும் அவர் சொல்லி பல நல்ல காரியங்களை தன்னுடைய மிஷனரி பயணத்தில் அவர் செய்தார். பவுல் ஒரு மிகச்சிறந்த மிஷனரி. நாம் எத்தனையோ மிஷனரிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். மற்ற மிஷனரிகள் அவருடைய மிஷனரி பயணத்தில் ஒரு பயணத்தை செய்திருப்பார்கள். ஆனால் பரிசுத்த பவுல் 3 மிஷனரி பயணங்களை தொடர்ந்து செய்து பல இடங்களுக்கு சென்று இயேசுவினுடைய நற்செய்தியை பறைசாற்றின மிகப்பெரிய ஊழியக்காரர். அவர் தன்னுடைய நிருபத்தை எழுதுகிறார். 13 நிருபங்கள். புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது 13 நிருபங்களை பார்க்கிறோம். ரோமர் தொடங்கி பிலமோன் வரைக்கும் இருக்கக்கூடிய 13 நிருபங்கள். இந்த 13 நிருபங்களை நாம் பார்க்கும்போது 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், இந்த 4 நிருபங்களும் தனிப்பட்டவர்களுக்கு பரிசுத்த பவுல் எழுதுகிறார். மீதி நிருபங்களை எல்லாம் பொதுவான திருச்சபைகளுக்கு எழுதுகிறார். அதிலும் குறிப்பாக 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, இந்த 3 நிருபங்களும் ஆயர் மடல்கள், அதாவது பாஸ்டரல் எபிஸ்டல்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. காரணம், ஒரு ஊழியக்காரர் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக இந்த நிருபங்களிலே அவர் சொல்லுகின்றார். பரிசுத்த பவுல் நிருபங்களை எழுதும்போது 4 நிருபங்களை ஜெயிலில் இருக்கும்போது, கைதியாக ஜெயிலில் இருக்கும்போது எழுதுகிறார். எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், பிலமோன், இந்த 4 நிருபங்களை பரிசுத்த பவுல் ஜெயிலில் இருக்கும்போதே எழுதுகிறார். யோசித்து பாருங்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய காலம் வேறு. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஜெயிலில் இருக்கும்போதும் நிருபங்களை எழுதுகிறார் என்று சொன்னால் அவருக்கு இருந்த அந்த ஊக்கத்தை, ஆர்வத்தை எப்படி நாம் சொல்லுவது? வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆண்டவருடைய ஊழியக்காரர். ரோம நிருபத்தை எழுதும்போது எல்லா காரியங்களையும் தெளிவாக அறிந்த பின்னதாக அந்த ரோம நிருபத்தை எழுதுகிறார். அந்த ரோம நிருபம் மிக வலுவான ஒரு இறையியல் கருத்துக்களை கொண்ட ஒரு நிருபம். குறிப்பாக நான் சொல்ல வேண்டுமென்றால் ரோமர் 1 அதிகாரம் 17ஆம் வசனம். இதற்கு முன் பரிசுத்த பவுல் நம்பியிருந்த நம்பிக்கை என்னவென்றால் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்ட கட்டளைகள், அதை செய்தால் மீட்பு, வாழ்வு உண்டு. ஆனால் ரோம நிருபத்திலே பரிசுத்த பவுல் அந்த 1 அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லும்போது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், நியாயப்பிரமாணத்தினாலே அல்ல, நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டளைகளை கைக்கொள்வதனாலே அல்ல, இயேசு கிறிஸ்துவின் பேரிலே, ஆண்டவர் பேரிலே விசுவாசமாக இருந்தால் அவனுக்கு வாழ்வு உண்டு, பிழைப்பான். மார்ட்டின் லூத்தர் அவர்கள் இந்த வசனத்தை பார்த்துத்தான் தெளிவு அடைந்து அவர் காலத்தில் இருந்த அந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய கொள்கைகளுக்கு எதிராக 95 நியாயங்களை எழுதி சபையிலே ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார் என்பதை நாம் அறிவோம். எனவே பரிசுத்த பவுல் நியாயப்பிரமாணத்தை அல்ல, நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே, விசுவாசத்தின் மூலமாகவே என்கிற காரியங்களையெல்லாம் மிக துல்லியமாக, தெளிவாக, மிக ஆழ்ந்த இறையியல் அனுபவத்தோடு அவர் எழுதி காட்டுகின்றார். பரிசுத்த பவுல் புறவினத்தாருக்கு, அதாவது ஜென்டைல், அந்த மக்களுக்கு
சாதகமாக அதிகமாய் பேசினவர். அதற்காகத்தான் அவர் யூதர்களால் வெறுக்கப்பட்டவர். அதற்காகத்தான் யூதர்கள் பவுலை பல நேரங்களிலே கொன்று கூட போடக்கூடிய அப்படிப்பட்ட இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டார். எனவே புறவினத்தாருக்கு சாதகமான ஒரு காரியத்தை பரிசுத்த பவுல் பேசினார். யூதர்கள் என்ன சொன்னார்கள்? யூதர்களாக இருந்து கிறிஸ்தவர்களானவர்கள், ஜூடாயிசர்ஸ் என்று சொல்லுவோம். அவள் சொன்னது என்னவென்றால், ஒருவர் கிறிஸ்தவராக வேண்டுமென்றால் அவர் நியாயப்பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். விருத்த சேதனம் செய்தால்தான் அவர் கிறிஸ்தவர் ஆக முடியும் என்று சொன்னார்கள். ஆனால் பவுல் சொன்னார், நியாயப்பிரமாணம் யூதர்களாகிய உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அது புறவினத்தாருக்கு கொடுக்கப்படவில்லை. எனவே புறவினத்தாருக்கு கொடுக்கப்படாத நியாயப்பிரமாணத்தை அவர்கள் மீது திணிப்பதோ சுமத்துவதோ ஆகாது என்று சொல்லி பல நிலைகளிலே வாதாடி எருசலேமிலே கூடின அந்த மாமன்றத்திலே கூட பவுல் சென்று இந்த காரியத்தை குறித்து அதிகமாய் பேசி, அப்போது தலைமை பொறுப்பில் இருந்த பேதுரு கூட மனமாறக்கூடிய நிலையை மாற்றினார். இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக, அதாவது புறவினத்தார், நாம் ஜென்டைல்ஸ், நாம் யூதர்களில் புறவினத்தார், இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், அன்றைக்கு பவுல் நமக்காக பேசின பேச்சு தான், நமக்காக பரிந்து பேசின அந்த பேச்சு இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக, கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோம். பவுல் போட்ட விதை இன்றைக்கு நமக்கு பழமாக அது கனிந்து நாம் சுவைக்கின்றோம். அடுத்ததாக பரிசுத்த பவுலுடைய நிருபங்களிலே காண்கின்ற இன்னொரு காரியம் என்னவென்றால், அவர் ஒற்றுமையை அதிகமாக பேசினார். வேற்றுமையை எப்போதும் அவர் விரும்பாத ஒருவர். நாம் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம், அந்த முதல் அதிகாரத்திலே நாம் படிப்போம் என்றால், அங்கே பரிசுத்த பவுல் கொரிந்துவிலே பிரிவினை இருக்கிறது என்று சொல்லி கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டு மிகுந்த வருத்தத்தோடு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? உங்களிலே சிலர் நான் அப்போலோவை சேர்ந்தவன், கேபாவை சேர்ந்தவன், கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்கிறீர்கள், பவுலை சேர்ந்தவன் என்று சொல்கிறீர்கள். பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், பவுலுடைய பெயர்லாம் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்று சொல்லி மிகுந்த வருத்தத்தோடு துக்கத்தோடு எழுதுகிறார். நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், பவுல் ஒருபோதும் அந்த வேற்றுமையை விரும்பவே இல்லை. ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் அதிகமாக அவர் வலியுறுத்தினார். கலாத்தியர் 3 அதிகாரம், அந்த 3 அதிகாரத்தில் 28 வசனத்தை நாம் பார்க்கும்போது, அங்கே பரிசுத்த பவுல் சொல்லும்போது சொல்லுவார், யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, எஜமான் என்றுமில்லை, அடிமை என்றுமில்லை, ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை, கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஒன்று. இதே கருத்தை 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 17 வசனத்தை சொல்லும்போது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எனவே வேற்றுமைக்கு எந்த நேரத்திலேயும் பவுல் இடம் கொடுக்கவே இல்லை. ரோமருக்கு எழுதும்போது 2 அதிகாரம் 11 வசனத்திலே பவுல் சொல்வார், கர்த்தர் பாரபட்சம் பார்ப்பதில்லை. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் இம்பார்ஷியல் காட், பாரபட்சம் பார்ப்பதில்லை. அப்படிப்பட்ட கர்த்தரை ஆராதிக்கிற நாமும் கூட பாரபட்சம் பார்க்காமல் ஒரே மனதோடு ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு இருக்கும்போது தான் நல்லது, அது திருச்சபை வளர்ச்சிக்கும் நல்லது என்று சொல்லுகின்றார். நாமும் கூட சொல்லுவோம், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. எனவே நீங்களும் நானும் பவுலுடைய நிருபங்களை படிக்கும்போது இந்த ஒருமனப்பட்டு வாழ்வதை பவுல் அவர் அதிகமாய் சொல்லுகிறார் என்று சொன்னால், அது கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்பட, திருச்சபை வளர்ச்சி அடைய, மக்களினம் ஒன்றாக இணைந்து வாழ, அப்படிப்பட்ட கருத்தை பரிசுத்த பவுல் அதிகமாக தன்னுடைய நிருபத்திலே சொல்லிக்கொண்டே வருகிறார். அடுத்ததாக பரிசுத்த பவுல் மிகுந்த கட்டுப்பாடு உடைய ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரராக வாழ்ந்தார். அவரது
உயர்ந்த நிலையில் இருந்தார், திருச்சபைகளை உருவாக்கினார். அப்படி உருவாக்கினதுனால அவர் எந்த விதமான சாதகமான காரியத்தை தனக்காக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலேயும் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலேயும் சொல்கின்றார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, நான் எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், அப்படிப்பட்ட அதிகாரம் உண்டு, ஆனால் நான் அனுபவிப்பது இல்லை. ஏனென்றால் அது எனக்கு தகுதியாயிராது. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நான் எல்லாவற்றையும் நான் அனுபவித்தேன் என்றால் அது தகுதியாயிராது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், நான் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாவற்றையும் நான் அனுபவிப்பதில்லை, காரணம் எல்லாம் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. எவ்வளவு அருமையான ஒரு தேவ மனுஷன் பாருங்கள். தன்னை கட்டுப்படுத்தி கர்த்தருக்காக, கர்த்தருடைய அந்த நற்செய்திக்காக, அந்த நற்செய்தியை தான் அறிவிக்கும் போது கேட்கிற மக்களுடைய நிலைமையை பார்த்து தன்னை கட்டுப்படுத்தி வாழ்கிறார். இதையே அவர் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை, கடைசி வசனத்தை சொல்லும்போது சொல்வார், மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நானே ஆகாதவன் என்று காணப்பட்டார் என்று சொல்கிறார். அப்படி என்றால் நான் மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கிறேன், அப்படி கொடுக்கிற நானே ஆகாதவனாக காணப்பட்டால் எப்படி மற்றவர்கள் அந்த செய்தியை கேட்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வார்கள் என்று சொல்லி திரும்ப திரும்ப தன்னை, தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தருக்கு பிரியமான ஒன்றாக, மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையாக அமைத்து வாழ்ந்த ஒரு அருமையான ஆண்டவருடைய மனிதர் பரிசுத்த பவுல். பரிசுத்த பவுல் இடத்துல இன்னும் ஒரு காரியத்தை நாம் கண்டு காணலாம். அதாவது பரிசுத்த பவுல் ஏனோ தானோ என்று வாழவில்லை. நான் ஏற்கனவே சொன்னவண்ணமாக எப்படியும் வாழலாம் என்று சொல்லி வாழவில்லை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்க்கைக்கு ஒரு நேரியை அவர் அமைத்து வாழ்ந்தார். அது மட்டுமல்ல, வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோளை கொடுத்து வாழ்ந்தார். இந்த வாழ்க்கையை எதற்காக வாழ்கிறோம்? ஆங்கிலத்தை சொல்வோம், எவரி பர்சன் மஸ்ட் ஹேவ் எ கோல் இன் த லைஃப் என்று சொல்லுவோம். வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோள் இருப்பது நல்லது என்று சொல்லுவோம். அந்த குறிக்கோள் இருந்தால்தான் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் நமக்கு உண்டாகும் என்று, குறிக்கோள் அவசியம் என்று பலர் சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம். பரிசுத்த பவுலும் குறிக்கோளோடு வாழ்ந்தவர். நான் ஏற்கனவே சொன்னவனுமாக 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நற்செய்தியை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை, இது நானாக தெரிந்து கொண்ட ஒன்றல்ல. Preaching the gospel is not the option, it is the Christian obligation. இது என்மேல் விழுந்த கடமை, இதை நான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அப்படி நான் செய்யாவிட்டால் அது எனக்கு பொருந்தாத ஒன்றாக, எனக்கு திருப்தியை கொடுக்காத ஒன்றாக அது அமைந்துவிடும் என்று சொல்லி நற்செய்தியை அறிவிப்பதை தன்னுடைய குறிக்கோளாக, நற்செய்தியை பரிசுத்த பவுல் எங்கு போனாலும் சுமந்து சென்றார். ஆரம்பத்தில் நான் சொன்னேன், ஆசியாவிலிருந்து ஐரோப்பா வரைக்கும் சென்று நற்செய்தி அறிவித்தார் என்று சொன்னேன். உண்மையாகவே பரிசுத்த பவுல் நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஆண்டவருடைய மகனாக, நல்ல ஒரு ஊழியக்காரராக, நற்செய்திக்கு நாம் எவ்வளவு மகிமையை கொடுக்க வேண்டும் என்பதை நமக்கு வாழ்ந்து காட்டியவராக இருக்கிறார். நீங்களும் நானும் கூட இன்றைக்கு வாழ்கிறோம். நற்செய்தியை குறித்து எந்த அளவுக்கு அக்கறைப்படுகிறோம்? அடுத்தவருக்கு அதை சொல்ல வேண்டும் என்று எப்போதாவது நாம் செய்கிறோமா, சொல்லுகிறோமா? நற்செய்தியை சுமந்து கொண்டு பல ஊர்களுக்கு நாம் போகிறோமா? எத்தனையோ ஊர்களுக்கு போகிறோம். கார்லே போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், வசதி உள்ளவர்கள் ஃப்ளைட்லே போகிறோம், நம்முடைய சொந்த காரியத்திற்காக போகிறோம். ஆமாம், ஆனால் நற்செய்திக்காக ஆண்டவர்
சொன்ன வார்த்தைகளை மற்றவர்களும் கேட்க வேண்டும், அறிவிக்க வேண்டும், அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற அந்த ஆசையிலே பரிசுத்த பவுலைப் போல நற்செய்தியை சுமந்து ஊர் ஊராக சென்ற பவுலைப் போல நம்முடைய கால்கள் நற்செய்தியை சுமந்து எந்தெந்த ஊர்களுக்கு போனது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாம். நமக்கு பேசும் ஆற்றலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பேசும் ஆற்றலை பெற்ற நாம் அந்த ஆண்டவரை பற்றி, அந்த ஆண்டவர் சொன்ன அந்த செய்திகளை பற்றி, நற்செய்தியை பற்றி எத்தனை பேருக்கு அறிவித்திருக்கிறோம், எத்தனை பேருக்கு அறிவிக்க ஆசையாக இருக்கிறோம் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்ப்பது நல்லது. எனவே நியாயப்பிரமாணத்தை ஒரு காலகட்டத்திலே வலுவாக பிடித்திருந்த பரிசுத்த பவுல் மனம் மாறினார். மனம் மாறி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லும்போது சாதாரணமாக அல்ல, மிக வலுவாக, மிக ஆழமாக இயேசுவை ஆண்டவராக, இரட்சகராக, மேசியாவாக அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவினாலே மட்டுமே மீட்பு என்பதை அவர் இந்த உலகிற்கு பறைசாற்றினார். அப்பேற்பட்ட பரிசுத்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கும்போது அவர் சொல்லுகின்றார், 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7, 8 வசனத்தை நாம் பார்க்கும்போது பரிசுத்த பவுல் சொல்வார், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அதற்கு முன்னதாக சொல்லுகின்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், போராடினதற்கு பின்னதாக என்னுடைய ஓட்டத்தை, என்னுடைய விசுவாச வாழ்க்கையை, ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடிய அந்த ஓட்டத்தை நான் முடித்தேன். அப்படி நான் போகும்போது என்னுடைய விசுவாசத்தை ஒருபோதும் நாம் விட்டுவிடாமல், என்னுடைய விசுவாசத்திற்கு ஒருபோதும் இகழ்ச்சி ஏற்படாமல் அதை நான் காத்துக்கொண்டேன். எனக்காக கர்த்தர் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி மிகுந்த நம்பிக்கையோடு பேசுகிறார். அருமையான சகோதர சகோதரியே, நம்மை போன்றவர் தான் பரிசுத்த பவுல். நீங்கள் நானும் ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்திருக்கிறோம். ஆனால் பரிசுத்த பவுல் கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறக்கவில்லை. அவர் கிறிஸ்தவருக்கு எதிராக, கிறிஸ்துவுக்கு எதிராக இருந்தவர். அவருடைய பாதி வயதிலே தான் ஆண்டவரால் அவர் சந்திக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். பாதி வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அவர் ஆண்டவருக்கு பிரியமான என்ன அருமையான வாழ்க்கை பாருங்கள். அவருடைய வாழ்க்கையும் பரிபூர்ண சுத்தமாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையும் நம்ம எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக அமைகிறது. அது மட்டுமல்ல, அவர் நிருபங்களை எழுதுகிறார். நிருபங்களை எப்படி எழுதுகிறார்? நாம் கலாத்தியர் 6 அதிகாரம் 11 வசனத்தை, அதே போன்று கொலோசியர் 4 அதிகாரம் 18 வசனத்தை, இந்த 2 வசனத்தை பாருங்கள். பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், என் கைப்பட நிருபத்தை எழுதுகிறேன். உண்மை, இன்றைக்கு நாம் எத்தனை விதமான பிரிண்டிங் மெஷின்ஸ் வைத்திருக்கிறோம். எதை வேண்டுமானாலும் பிரிண்டிங் செய்யலாம், கலரில் போடலாம், மிக விரைவாக செய்து விடலாம். ஆனால் பவுல் வாழ்ந்த அந்த முதல் நூற்றாண்டில் எந்த வசதியும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் 13 நிருபங்களை அவர் எழுதுகிறார், கைப்பட எழுதுகிறார். சகோதர சகோதரியே, நமக்கும் எழுத தெரியும். நாம் படித்தவர்கள், நம்மிடத்திலேயும் பேனாக்கள் உண்டு. ஒருவர் சொன்னார், பேனாக்கள் கிறிஸ்துவுக்காக குனிய வேண்டும், கிறிஸ்துவை பற்றி எழுதுவதற்காக பேனாக்கள் திறக்கப்பட வேண்டும், குனியப்பட வேண்டும். நம்முடைய பேனாக்கள் நாம் எழுதுகிறோம், எத்தனையோ பேனாக்களை உபயோகித்திருக்கிறோம். கிறிஸ்துவை பற்றி எழுதுவதற்கு எத்தனை பேனாக்கள் நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். பவுல் சொந்த கையினாலே நிருபங்களை எல்லாம் எழுதினார். சகோதர சகோதரியே, பவுலுடைய வாழ்க்கையை பற்றி கேள்விப்பட்டால் மட்டும் போதாது, இப்படிப்பட்ட ஒரு அருமையான மனிதர் என்று பாராட்டினால் மட்டும் போதாது. அவரை போல நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காக, நற்செய்திக்காக, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்திற்காக வாழ வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும். நம்முடைய கால்கள், நம்முடைய கைகள், நம்முடைய வாய்கள் எல்லாம் கர்த்தருக்காக செயல்பட வேண்டாம். பவுல்
பவுலுடைய வாய் கர்த்தருக்காய் பேசினது. பவுலுடைய கால்கள் கர்த்தருக்காய் நடந்தன. பவுலுடைய கரங்கள் கைகள் கர்த்தருடைய வார்த்தையை எழுதின. நீங்களும் நானும் இன்னொரு பவுலாக இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.